ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா ஹோசூரில் இருக்கிற சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிளில் இருக்கோங்க. இன்றைக்கி சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிளோட ராஜகோபுரத்துக்கு புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மலை மேலே பார்க்குறது தான் சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிளோட புதுசாக கட்டின ராஜகோபுரம்ங்க. இந்த ராஜகோபுரத்துக்கு தான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நாம் கோவிலோட அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ மலை மேலே போகணும், வாங்க போகலாம். இன்னைக்கு டேட் 28 ஜூன் 2023ங்க. புதன்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இதுதான் கோவில் அடிவாரத்திலிருந்து நம்ம மலை மேலே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ், நுழைவு வாயில். ஸோ இங்கிருந்து தான் நம்ம மலை மேலே போகணும். 9 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷன் நடக்குது. வாங்க நம்ம மலை மேலே போகலாம். டைம் இப்போது ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆக போகுதுங்க. ஸோ இந்நேரம் கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷன் மேலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் எல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க கும்பாபிஷேகத்தை விட்னஸ் பண்ணுறதுக்காக. ஓசூரில் இருக்கிற நம்ம சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவிலுங்க. கிட்டத்தட்ட மேற்கு கங்கர்கள் சோழர்கள் காலத்திலே கட்டின டெம்பிள். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பழமையாக ஹெரிட்டேஜ் வாய்ந்த டெம்பிள்னே சொல்லலாம். அந்த டெம்பிளுக்கு தான் இப்போது ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. வாங்க. மலை மேலே ஏறி வர பாதைங்க. நம்ம மேலிருந்து பார்த்தா ஹோசூரோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். சந்திரச்சூடேஸ்வரர் மலை மேலே இருந்து படிக்கட்டுகள் வழியாக நம்ம கோவிலுக்கு மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கற்கோவில்கள் இருக்குங்க. மலை எவ்வளோ பழமை வாய்ந்ததோ அந்தளவுக்கு கோவிலும் அவ்வளோ பழமை வாய்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஃபுல்லாகவே கற்களால் கட்டப்பட்ட கோவில் தான். அதுக்கப்புறம் தான் கான்கிரீட்டு கோபுரமெல்லாம் மேலே எழுப்பியிருக்காங்க. இப்போ புதுசாக ராஜகோபுரம் ஏடாயிருக்கு நம்ம சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிளுக்கு. மலை மேலே போகிற வழியில் இருக்கிற இந்த கற்கோவில் விநாயகர் ஆலயம்ங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. விநாயகரை பார்த்துட்டு தான் எந்த வேலைக்குமே போகணும்னு சொல்லுவாங்க. வாங்க போகலாம். அடிவாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே அலையலையாக மக்கள் கூட்டம் வராங்கங்க. ஹோசூர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வராங்க. கீழே நாம் பார்க்குறது தெப்பக்குளம், கோவிலோட தெப்பக்குளம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம கோவிலுக்கு வர தேர் வீதி, அதுக்கப்புறம் மலை மேலே வர இந்த பாதையெல்லாம் இருக்குது. வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பக்தி பரவசத்தோடு வந்துட்டுருக்காங்க. நம்ம சந்திரச்சூடேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் கும்பாபிஷேகத்துக்காக மேலே எவ்வளவு கருடன்கள் பறக்கிறாங்க பாருங்க. கருட பட்சி வர்றது தான் ரொம்ப ஆஸ்பீஷியஸ். மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் பவர். கண்டிப்பாக ஈகிளுக்கு அது இருக்குது. மேலே ஈகிளாக சேர்ந்து ட்ரோன்ஸும் பறந்துட்டு இருக்குங்க வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு. செம்ம சூப்பர். நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நாம கோபுரம் இருக்கிற இடத்துக்கு போகலாம்.
ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சு நம்ம ராஜகோபுரத்துக்கு பூ தூவுறாங்க. வேற லெவலு. நல்ல செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேற பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல பண்றாங்க கும்பாபிஷேகம். கோபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்தாச்சுங்க. ஒரு பக்கம் மந்திரம், ஒரு பக்கம் ஹெலிகாப்டர். ஸோ நிறைய சவுண்டா இருக்கு, கண்டுக்காதீங்க. செம்ம மெஜஸ்டிக்கா கட்டியிருக்காங்க ராஜகோபுரம். முன்னாடி சிவசிவான்னு எழுதியிருக்காங்க பாருங்க. வேற லெவல் வைப்ஸுங்க. மக்கள் எல்லா பக்கமும் குவிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லா கோவில்லையுமே வந்து பெரியவங்க ஞாபகமா இந்த மாதிரி கற்களை அடுக்கி வைக்கிற பழக்கம் இருக்கு. எந்த கோவில், மலை கோவிலுக்கு போனாலும் இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. கோவில் கோபுரத்து மேல பூ தூவுறாங்க பாருங்க. ஆக்சுவலா சுத்தி சுத்தி வந்து பூ தூவிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் கிடைக்கணும்ல ஹெலிகாப்டருக்கு, அதனால. ஹெலிகாப்டர் கரெக்டா நம்ம தலைக்கு மேல இருக்குங்க. கும்பாபிஷேகத்துக்காக வேண்டிட்டு அழகு குத்திட்டு வராங்க பாருங்க. மலைக்கோவில் மேலே வந்தாச்சுங்க. நிறைய கூட்டம் இருக்கு கும்பாபிஷேகம் திருவிழாக்கு.
கோவில் மேலே வந்தாச்சுங்க. மலை மேல இருக்கிற ராஜகோபுரம் நுழைவு வாயில் இருக்கிற இடத்துக்கு ஒரு நந்தி கோபுரம் நம்மளை வரவேற்குது. மக்கள் திரளா கூடியிருக்காங்க. நம்ம ராஜகோபுரம் இருக்கிற இடம். தீர்த்தத்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மேல கும்பாபிஷேகம் பண்ற தீர்த்தத்தை டியூப் வழியா கீழே எல்லாருக்கும் தீர்த்தமா தெளிச்சிட்டு இருக்காங்க. சந்திரசூடேஸ்வரர் மலை மேல இருக்கிற தீர்த்தம் பாருங்க, தெப்பக்குளம். இங்க அன்னதான கூடமும் இருக்கு தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலேயே. இது கோவில் பிரகாரம். இப்போ புதுசா கட்டி இருக்கிற ராஜகோபுரம் சூப்பரா பெயிண்டிங் பண்ணி மேல கும்பாபிஷேகம் விழா நடந்துட்டு இருக்கு. செம்ம கிராண்டா இருக்குங்க. நாம் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிற ராஜகோபுரத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கோங்க. இங்க தீர்த்தம் தெளிச்சிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க. நம்ம கோபுரத்தோட அழகு பாருங்க, ராஜகோபுரத்தோட அழகு. சந்திரசூடேஸ்வரர் டெம்பிளோட ராஜகோபுரம். இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலுங்க. இது பிரம்மமலை கோவில், அதுக்கப்புறம் விஷ்ணுமலை, இது எல்லாமே வந்து நம்ம அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்துற தீர்த்தத்தை தெளிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பாட்டில்ஸ்ல கப்ஸ்லயும் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பேர் சுத்தி சுத்தி பூ தூவிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 ரவுண்டு வந்துட்டாங்க இதோட. சந்திரசூடேஸ்வரர் டெம்பிள் ராஜகோபுரத்தோட சைட் வியூ பாருங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு மெஜஸ்டிக்கா இருக்கு. நம்ம கோவில் குளத்தோட கரையிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். செம்ம வியூங்க. உள்ள இருக்கிறது வந்து மெயின் கோபுரம், சந்நிதி இருக்கிற இடம்.
இப்போ நம்ம பார்க்கறது கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற வியூங்க. பின்னாடி ஒரு சின்ன பார்க் இருக்கு. மேல இருந்து பார்த்தா ஹோசூரோட ஃபுல் வியூ, நேஷனல் ஹைவேவோட பிரிட்ஜுன்னு செம்ம வியூவா இருக்கும். இப்போ ஹோசூர் டவுன்ல எங்க இருந்து பார்த்தாலுமே நம்ம ராஜகோபுரம் வந்து மெஜஸ்டிக்கா தெரிவாரு. இங்க உள்ள வந்து சாரம் கட்டி இருக்காங்க பாருங்க, மேல போறதுக்கு, கும்பாபிஷேகம் பண்ண மேல போறதுக்கு. இப்போ நம்ம பார்க்கறது கோவிலோட ஃபுல் வியூங்க. நேர்கோட்டில் இருக்கிற ராஜகோபுரம், அதுக்கப்புறம் மெயின் சந்நிதி இருக்கிற கோபுரம், அதுக்கப்புறம் கொடிமரம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஹோசூர் சந்திரச்சூடேஸ்வரர் டெம்பிள் ராஜகோபுரத்தோட கும்பாபிஷேகம் விழாவை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. செம்ம சூப்பராக, ஸ்பிரிச்சுவலாக, பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், ஷேர்.